वंदे गुरूणां चरणारविन्दं सन्दर्शितस्वात्मसुखाम्बुदीनां जनस्य येषां कुलिगायमानं संसारहालाहलमोघशान्त्यै गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द श्री वासुदेव सर्वमिति अस्मत् सर्वगुरुभ्यो नमः நமஸ்காரம். நாகங்களிடம் தன் தாயின் அடிமைத்தனத்தை விடுவிக்க என்ன செய்ய வேண்டும் கேட்டதற்கு அமுதம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அந்த நாகர்களின் பேச்சை கேட்ட கருடன் தன் தாயிடம் தான் அமுதம் கொண்டு வர செல்வதாகவும் தனக்கு ஆகாரம் எது என்பதை சொல்லும்படியும் கேட்கிறார். அதற்கு வினதா, கடலின் நடுவிலே ஒரு தீவு இருக்கிறது, அந்த தீவில் நிஷாதர்களுடைய வாழ்விடம் இருக்கிறது, அங்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் யார் இருக்கிறார்களோ அவர்களை சாப்பிட்டு விட்டு அமுதம் கொண்டு வா. ஆனால் ஒருபோதும் அந்தணரை கொல்லாதே, யாராலும் அவர்கள் கொல்லப்படக்கூடாது, அக்னியைப் போல எரித்து விடுவார்கள். கோபம் கொண்ட பிராமணன் அக்னி, விஷம், சூரியன் மற்றும் ஒரு ஆயுதத்தைப் போல பயங்கரமாக ஆகிவிடுகின்றான். அவனை அனைத்து பிராணிகளின் குரு என்று சொல்லுகின்றார்கள். மதிக்க தகுந்த அவர்களிடம் உனக்கு கோபம் உண்டானால் கூட நீ அவர்களை கொல்லக்கூடாது, அவர்களுக்கு துரோகம் செய்யாதே. கோபம் கொண்ட அந்தணன் குற்றவாளியை பொசுக்குவது போல சூரியனாலும் அக்னியாலும் கூட எரிக்க முடியாது. பல அடையாளங்கள் மூலம் அத்தகையவரை அறிந்து கொள்ளலாம். பிராணிகளில் முதல்வன் தந்தையும் குருவும் ஆவான். சரி, கருடன் கேட்கிறார், அப்பொழுது அந்தணர்களுடைய ரூபம், சீல ஸ்வபாவம், அவருடைய பராக்கிரமம் இவற்றை சொல்லு. பார்க்க அக்னியைப் போல் இருப்பானா, சாந்தமாக இருப்பானா? அந்தணன் ஒருவனுடைய அடையாளங்களை நான் அறியுமாறு சொல் என்று கேட்கிறார். அதற்கு வினிதா, மகனே, உன்னுடைய கண்டத்தில் பட்டால், அதாவது அவருடைய தொண்டையில் பட்டால் அக்னியைப் போல எரிப்பவரும் மூங்கில் முள்ளை விழுங்கியது போலவும் இருப்பவரும் அந்தணன் என்று அறிந்துகொள். கோபத்தில் நீ பிரம்மஹத்தி செய்யக்கூடாது. உன்னால் ஜீரணிக்க முடியாதவனை அந்தணன் என்று அறிந்துகொள். வினதா மகனுடைய பெரும்பலத்தையும் பராக்கிரமத்தையும் அறிந்திருந்தாலும் நாகரால் ஏமாற்றப்பட்டதால் துயர்த்தல் வருந்து கொண்டிருந்தாள். மகனை ஆசீர்வாதம் செய்து வினதா சொல்கிறாள், அப்பா மகனே, வாயு உன்னுடைய 2 சிறகுகளையும் ரட்சிக்கட்டும், சந்திர சூரியர் பின்பகுதியை காப்பாற்றட்டும், அக்னி உன் தலையையும் வசுக்கள் உனது உடல் முழுவதையும் காக்கட்டும். நான் உனக்காக அமைதியாக நன்மை தரும் செயல்களால் உன்னுடைய நலத்தை வேண்டு கொண்டிருப்பேன். மகனே, உன்னுடைய வழி தடையில்லாததாக இருக்கட்டும், விரும்பிய காரியத்தின் வெற்றிக்காக யாத்திரை செய் என்று சொல்லுகிறாள். தாயின் பேச்சை கேட்ட பராக்கிரமியான கருடன் சிறகுகளை விரித்து வானில் பறந்து பசியோடு யமதர்மராஜரைப் போல நிஷாதர்களின் அருகில் சென்றார். அவர்களை சம்ஹாரம் செய்வதற்காக பூமியும் ஆகாயமும் பரமும்படி மண்ணை கிளப்புகிறார். கடல் நீரை வற்றச் செய்து அருகிலிருந்த மலைகளின் மரங்களை நடுங்கச் செய்தார். பிறகு தன் வாயை மிக பெரிதாக விரித்து நிஷாதர்களின் வழியை தடுத்தபடி நின்று கொண்டார். நிஷாதரர்கள் குழப்பமடைந்தார்கள். ஆகையால் குழப்பமடைந்து அவர் வாயிருந்த பக்கமே ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு புயலால் நடுங்கும் மர வனத்தில் காற்றாலும் மண்ணாலும் மயக்கமுற்று துன்புறுகின்ற ஆயிரக்கணக்கான பறவைகள் பித்து பிடித்தது போல வானத்தில் பறப்பதைப் போல காற்றாலும் மண்ணாலும் மழையாலும் அலக்கழிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான நிஷாதர்கள் கருடனின் திறந்த வாயினுள் சேர்ந்து விட்டார்கள். பிறகு பகைவருக்கு வெப்பம் தரும் மகாபலியும் பசி கொண்டவருமான கருடன் மீனை கொண்டு வாழ்க்கை நடத்தும் மற்ற நிஷாதரர்களையும் அழிக்க தயாரானார். நிஷாதரர்களோடு கருடனின் தொண்டைக்குள் ஒரு பிராமணனும் மனைவியோடு சென்று விட்டான். அவன் தீயைப் போல எரிச்சலை உண்டாக்கினான். அப்போது வானில் பறந்த கருடன், பிராமணனே, நான் வாயை திறக்கிறேன், நீ விரைவில் எளிய போய்விடு என்று சொல்ல, பிராமணன் பாவியானாலும் என்னால் வதம் செய்யப்பட மாட்டான் என்று சொன்னார் கருடன். அதற்கு அவன், என் மனைவி நிஷாத இனத்தவள், இவளும் வெளியேறலாம் என்றால்தான் நான் வருவேன் என்று சொல்ல, நீ அவளையும் அழைத்து கொண்டு விரைவில் வெளியே செல். நீ என் ஜடராக்னியால் இன்னும் ஜீரணமாகவில்லை, எனவே விரைவில் வாழ்வை காப்பாற்றிக்கொள் என்று சொல்லை கேட்ட அந்தணன் அந்த நிஷாதியுடன் வெளியே வந்தான். கருடனுக்கு ஆசி கூறி சென்றான். பிராமணன் வெளியேறினும் கருடன் சிறகுகளை விரித்து வானத்தில் பறக்க ஆரம்பித்தார். அப்பொழுது தந்தை கஷ்யபரை தரிசித்தார், குச்சலம் விசாரித்தார். கஷ்யபர் கேட்கிறார், அப்பா மகனே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? உணவிற்காக தினமும் வசதி இருக்கிறதா? மனித உலகில் உனக்கு போதிய உணவு கிடைக்கிறதா என்று கேட்கிறார். கருடன்
நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம். ஆனால் உணவு விஷயத்தில்தான் எனக்கு குறை இருக்கிறது. நாகங்கள் என்னை அமுதம் கொண்டு வர அனுப்பினார்கள். தாயின் அடிமைத்தனத்தை போக்க நான் நிச்சயம் அமுதம் கொண்டு வருவேன். உணவிற்கு மாதா நிஷாதரர்களை உண்ணும்படி சொல்ல நானும் அவர்களை உண்டுவிட்டேன். ஆனால் எனக்கு திருப்தி உண்டாகவில்லை. எனவே தாங்கள் வேறு உணவை சொல்லுங்கள். அதை உண்டு அமுதம் கொண்டு வரும் திறம் பெறுவேன் நான். என் பசிதாகத்திற்கு ஏற்ற உணவை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். கஷ்யபர் சொல்லுகிறார், அப்பா, தேவலோகத்தின் புகழ்பெற்ற புண்ணியம் தரும் ஒரு தடாகம் இருக்கிறது. அதில் ஒரு யானை குனிந்து ஒரு ஆமையை துதுக்கியால் பற்றி இழுத்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆமை முற்பிறவியில் அந்த யானையின் அண்ணனாகும். முற்பிறவியில் இருந்த பகையை இரண்டும் இன்னும் தொடர்கிறது என்று கேட்க, இந்த பகை ஏன் எப்படி உண்டாயிற்று, அவர்களினுடைய உருவ அளவு எத்தகையது என்பதை நான் சொல்லுகின்றேன் கேள் என்று சொல்லி அந்த கதையை சொல்லுகிறார். முற்காலத்தில் விபாவசு என்ற முனிவர் கோபிஷ்டராக இருந்தார். அவருடைய தம்பி சுப்ரதீகன், அவர் தவசி. அவர் தன் செல்வத்தை அண்ணனோடு ஒன்றாக வைக்க விருப்பப்படவில்லை. எனவே பங்கு பிரித்து கொடுக்குமாறு வற்புறுத்தி வந்தார். ஒரு நாள் விபாவசு சுப்ரதீகனிடம், மக்களில் பலர் மோகத்தால் செல்வத்தை பங்கிடுமாறு விரும்புகின்றார்கள். பிரிவினைக்கு பிறகு செல்வத்தில் மயங்கி பரஸ்பரம் கோபம் கொள்கிறார்கள். சுயநலம் மிகுந்த ஒரு மனிதன் தன் செல்வத்தோடு தனியாக சென்றவுடன் அவனுடைய நிலையை அறிந்த பகைவர்களும் அவனுக்கு நண்பனாகி அவனோடு சேர்ந்து இரண்டு பேர்களுக்கும் இடையே பேதத்தை உண்டாக்குகிறார்கள், விரோதத்தை உண்டாக்குகிறார்கள். மற்றவர் அவர்களின் விரோதத்தை அறிந்து சமயம் பார்த்து அந்த சமயம் கிடைத்தவுடன் நடுவில் புகுந்து விடுகிறார்கள். தனித்தனியாக பரஸ்பரம் பகையை உண்டாக்கி விடுபவர்கள் விரைவிலேயே அழிந்து விடுவார்கள். எனவே சாதுக்கள் பிரிதலையோ பங்கீட்டையோ புகழ்வதில்லை. இவ்விதம் பிரிந்துவிடும் சகோதரன் குருஸ்வரூபமான சாஸ்திரத்தின் மீறக்கூடாத ஆணைக்கு அதீனமாக இருப்பது இல்லை. ஒருவரை ஒருவர் சந்தேக பார்வையால் பார்க்கிறார்கள். சுப்ரதீகா, உன்னை வசப்படுத்த முடியவில்லை. நீ பேதபாவத்தாலேயே செல்வத்தை பங்கிட விரும்புகிறாய். எனவே நீ யானையாக பிறவி எடுப்பாய் என்று சபித்து விட்டார். சுப்ரதீகர், நீயும் நீரினுள் சஞ்சரிக்கும் ஆமையாகிவிடு என்று சபித்து இப்பொழுது அவர்கள் இருவரும் யானை ஆமையாக உள்ளனர். லோபம் ரோஷம் என்கின்ற தோஷத்தால் இவ்வாறு கோணலான பிறவிக்கு வர நேர்ந்தது. இவை இரண்டும் அந்த முன்பிறவி பகையை ஒட்டி தன் விஷாலத்தன்மையிலும் பலத்திலும் கர்வம் கொண்டு பழைய கோபத்தை வைத்து கொண்டபடியே இந்த தடாகத்தில் உள்ளன. இவ்விரண்டில் யானையாக உள்ளவன் தடாகத்தின் கரைக்கு வரும்போது அதன் பிளிரால் உந்தப்படும் நீரில் உறங்கும் பெரிய ஆமை தடாகம் முழுவதையும் கலக்கியவாறு நீருக்கு மேலே வருகிறது. அதை கண்டதுமே யானை தன் துதிக்கையால் தடவியபடி நீரில் பாய்ந்து தன் அவயங்களால் தடாகத்தில் பெரும் குழப்பம் விளைவிக்கிறது. அதனால் ஆமை தலை தூக்கியவாறு சண்டைக்கு வருகிறது. யானையின் உடல் 6 யோஜனை உயரமும் 12 யோஜனை நீளமும் உள்ளது. ஆமை 3 யோஜனை உயரமும் 10 யோஜனை வட்டமும் உடையது. ஒரு யோஜனை என்பது சுமார் 7 மைல் என்று சொல்லுகிறார்கள். இவ்விரண்டும் ஒன்றை ஒன்று கொன்றுவிடும் மதம் கொண்டிருக்கின்றன. நீ விரைந்து சென்று அவ்விரண்டையும் உண்டுவிடு. உனது காரியத்தை சாதித்துக்கொள். ஆமை கருமேகம் போலவும் யானை மலை போலவும் உள்ளன. பயங்கரமான அவ்விரண்டையும் சாப்பிட்டுவிட்டு அமுதம் கொண்டு வரச் செல் என்று சொல்லுகிறார். மேலும் கஷ்யபர் சொல்றார், தேவரோடு போரிடும்போது உனக்கு மங்களம் உண்டாகும். நிறைந்த கலசம், பிராமணன், பசு போன்ற மங்களப் பொருட்கள் உனக்கு நன்மை தரும். தேவரோடு போரிடும்போது ரிக்யஜுர்ஷாம வேதங்களும் புனித ஹவிஷும் எல்லா இரகசியங்களுக்கும் உனக்கு பலமளிக்கட்டும் என்று ஆசி சொல்லி அனுப்புகிறார். தந்தையின் ஆசியோடு கருடன் தடாகத்தின் அருகே செல்கிறார். அதன் மாசற்ற நீரின் அருகே பறவைகள் குதூகலித்து கொண்டிருந்தன. கருடர் தந்தையின் வாக்குப்படி ஒரு கையால் யானையையும் மற்றொரு கையால் ஆமையையும் பற்றினார். வானில் பறக்கலானார். பல தெய்வீக மரங்கள் தன் தங்கமயமான கிளைகளோடு அலைமோதும் அலம்பவ தீர்த்தத்தை அடைந்தார். அவருடைய சிறையின் காற்றால் தாங்கள் ஒடிந்து விடக்கூடாதே என்று மரங்கள் நடுங்கிற்று. அதை கண்ட கருடன் மற்ற பெரிய மரங்களிடம் சென்றார். கிளை வைடூரியமணியாகவும் தங்க வெள்ளி பழங்களாகவும் இருந்த அவை கடல் நீரில் குளித்து கொண்டிருந்தன. வாயுவேக மனோவேகமாக சென்ற கருடனிடம் அங்கிருந்த பெரிய ஆலமரம் சொல்ல ஆரம்பித்தது. அந்த ஆலமரம் சொல்லுகிறது, பக்ஷிராஜனே, 100 யோஜனை தூரம் பரவி இருக்கின்ற என்னுடைய பெரிய கிளையில் அமர்ந்து இந்த யானையையும் ஆமையையும் நீ சாப்பிடுவாயாக
என்று சொன்னவுடனே மலை போன்ற உடலும் வேகமும் பலமும் கொண்ட கருடன் பறவைகள் தங்கும் அந்த மரத்தின் கிளையில் சென்று அமர்ந்தார். உட்கார்ந்த உடனேயே இலைகள் நெருக்கமாக இருந்த அந்த கிளை உடைந்து விட்டது. மகாபலசாலியான கருடனின் கால் ஸ்பரிசத்தாலேயே அந்த கிளை ஒடிந்து விட்டது. ஆனால் ஒடிந்த கிளையை அவர் பிடித்து விட்டார். அதை எடுத்து பார்க்கும்போது அதில் தலைகீழாக தொங்கும் பாலகில்யர் என்னும் ரிஷிகளின் மீது பார்வைப்பட்டது. தவத்தில் ஆழ்ந்த அவர்கள் இந்த கிளையில் தொங்குவதை பார்த்த கருடன், இவர்கள் வதமாகக்கூடாது, விழும் கிளை இவர்களை வதைத்துவிடும் என்று யோசித்து யானையையும் ஆமையையும் கால்களால் உறுதியாக பற்றி கொண்டு அந்த ரிஷிகளின் கிளையை பாய்ந்து அலையில் எடுத்து விட்டார். அவர்களை காக்க அற்புத பராக்கிரமத்தை காட்டினார். தேவராலும் இயலாத இந்த செயலை கருடன் செய்ததை கண்டு வியந்த பாலகில்ய ரிஷிகள் இதயம் நடுங்க நாகங்களை பக்ஷித்து ஆகாயத்தில் பறக்கும் பக்ஷிராஜன் பெரும் பாரத்தை சுமக்கிறார் என்பதால் கருடன் என்று பெயர் வைத்தார்கள். பிறகு தன் சிறகின் காற்றால் பெரிய மலைகளை நடுங்கச் செய்தவாறு பறக்கலானார் கருடன். யானையையும் ஆமையையும் எடுத்துக்கொண்டே எல்லா திசைகளிலும் பறந்தார். ரிஷிகளிடமிருந்த இரக்கத்தால் எங்கும் உட்கார முடியவில்லை. பறந்தபடி கந்தமாதன பர்வதத்திற்கு வந்தார். அங்கே தவமிருந்த தன் தந்தையை பார்த்தார். தந்தையும் மகனை கண்டார். தேஜஸ், பலபராக்கிரமம், வாயுவேக மனோவேகம் கொண்டவரை பிரம்மதண்டம் போல் கண்டார். அவருடைய சிந்தனைக்கும் தியானத்திற்கும் எட்டாததும் அனைவரையும் பயமுறுத்துவதும் வீரமும் கொண்ட தீக்கொழுந்து பால் காணப்பட்டார். தேவ தானவ ராட்சசர் யாராலும் அடக்கவோ வெல்லவோ முடியாதவராக கடல் நீரை வற்றடித்து மலைச்சிகரங்களை பிளக்கும் சக்தி பெற்றவர். உலகே அரண்டு போகும் பயங்கர உருவத்தினர். யமராஜனை நிகர்த்த அவர் வருவதைக் கண்ட கஷ்யபர், மகனே, தீய துணிச்சலான காரியம் செய்தால் துயரப்படுவாய். சூரிய கிரணங்களை மட்டுமே அருந்தும் பாலகில்ய ரிஷிகள் கோபித்து உன்னை எரித்துவிடக்கூடாது என்று சொல்ல கருடன் மகனுக்காக அந்த ரிஷிகளை மகிழ்விக்கிறார். கருடன் மக்களுடைய நன்மைக்காக இவ்வாறு செய்கிறான். பெரும் வீரத்தை செய்ய இவனுக்கு நீங்கள் ஆசி கூறி ஆணையிடுங்கள் என்று கேட்கிறார். கஷ்யபர் வேண்டிக் கொண்டதால் பாலகில்ய முனிவர்கள் அந்த கிளையை விட்டுவிட்டு தவம் புரிவதற்காக இமயத்திற்கு சென்றனர். அவர்கள் சென்றபின் கருடன் அவர்களது கிளையை வாயில் வைத்திருந்ததால் பேச கஷ்டப்பட்டு தந்தையிடம், தந்தையே, நான் இந்த கிளையை எங்கு விடுவது? வெகு தூரம் வரை மனிதர் இல்லாத இடத்தை கூறுங்கள் என்றதும் கஷ்யபர் மக்களில்லாத ஒரு மலையை கூற, பனி மூடி நிறைந்ததும் மனத்தாலும் யாரும் செல்ல முடியாததுமான யானை, கிளை, ஆமை ஆகியவற்றோடு கருடன் வேகமாக பறந்தார். அவர் கொண்டு சென்ற கிளை 100 பசுக்களின் தோலால் கயிறு அமைத்தாலும் அதில் சுற்ற முடியாத அளவு பருமனாக இருந்தது. கருடன் அதை 1,00,000 யோஜனை தூரம் எடுத்துச் சென்று தந்தையின் ஆணைப்படி மலை மீது விட்டார். அது பெரும் ஒலியோடு விழுந்தது. அவரது சிறகுகளின் வாயுவால் அடிபட்ட மலையரசன் நடுங்கினான். பல மரங்கள் விழுந்து மலர் மாறி பொழிந்தது போல் ஆயிற்று. அதன் மணிகாஞ்சனமய சிகரம் தூள் தூளாயிற்று. மரங்கள் தரையில் வீழ்ந்தன. வானில் விண்மீன்களைப் போல் பூக்கள் சிதறின. தங்க மலர் கொண்ட மரங்கள் பூமியில் விழுந்து மலையில் காவி போன்ற தாதுக்களுடன் கலந்து சூரிய கிரணங்களின் மூலம் வண்ணமிடப்பட்டு பிரகாசம் பெற்றன. பின்பு கருடன் ஒரு சிகரத்தில் அமர்ந்து யானை, ஆமை இரண்டையும் புசித்தார். மேலே பறக்கலானார். அப்போது தேவருலகத்தில் பல உத்பாதங்கள் நிகழ்ந்தன. இந்திரனின் வஜ்ரம் பயத்தால் எரிந்துவிட்டது. பகலிலேயே வானத்திலிருந்து புகை ஜுவாலையுடன் வால் நட்சத்திரம் விழலாயிற்று. வசு, ருத்ரர், ஆதித்யர், சாத்திய, மருட்கணம் போன்ற தேவர்களின் ஆயுதங்கள் பரஸ்பரம் தொல்லை அளித்தன. தேவாசுர போரில் கூட இத்தகைய சம்பவங்கள் நடக்கவில்லை. இடியும் மின்னலுமாக ஆயிரக்கணக்கான வால் நட்சத்திரங்கள் விழலாயின. வானத்தில் மேகமில்லாத போது பயங்கர கர்ஜனை, இடி ஒலி கேட்கிறது. தேவராஜன் இரத்தமழை பொழியலானார். தேவரின் மலர் மாலை வாடியது. ஒளி குன்றலாயிற்று. தொல்லை தரும் மேகங்கள் இரத்தமழை பொழியலாயின. பெரும் துளி, அதாவது மண், தேவரின் முகுடங்களை மாசடையச் செய்தது. இவற்றைக் கண்டு பயந்த இந்திரன் தன் குரு பிருகஸ்பதியிடம் சென்று, குருதேவா, சத்துருக்கள் யாரும் எதிர்வராத போது இத்தகைய பயங்கர கலவரம் உண்டாக காரணம் என்ன கேட்கிறார். பிருகஸ்பதி சொல்கிறார், தேவராஜா, உனது தவறாலேயும் பாலகில்ய ரிஷிகளின் தவ பிரபாவத்தாலும் கஷ்யபருக்கும் வினதாவிற்கும் தோன்றிய கருடன் அமுதத்தை கவர்ந்து செல்ல வந்து கொண்டிருக்கிறார். விருப்பம் போல் உருமாறும் அவர் பலசாலிகளுக்கெல்லாம் சிறந்தவர். வானத்தில் சஞ்சரிக்கும் அவர் அமுதத்தை கவரும் திறன் பெற்றவர். சாதிக்க முடியாத காரியத்தையும் அவர் சாதிக்க வல்லவர். அதை கேட்ட இந்திரன், அமுதத்தை பாதுகாப்பவரிடம் பலவானான கருடன் அமுதத்தை அபகரிக்க வருகிறார்.
அவரிடத்தில் செல்லாமல் அதை காப்பாற்றுங்கள், அவரது பலத்தை பிரகஸ்பதியே புகழ்கிறார் என்று சொன்னார். அதை கேட்ட காவலர் அமுதத்தை சூழ்ந்து கொண்டதோடு இந்திரனும் வஜ்ராயுதத்துடன் நின்னார். அனைவரும் மணிமய கவச்சமணிந்து பலவகை கூரான அஸ்திர சஸ்திரங்களை தரித்தனர். சுழற்றினால் தீப்பந்துகளை வீசி எறியும் சக்கரமும் கத்தி திரிசூலம் போன்ற பலவகை ஆயுதங்களையும் ஏந்தி போருக்கு தயாராக இருந்தனர். பலவகை ஆயுதம், ஆபரணம், வீரம் ஆகியவற்றோடு ஒளிமயமாக திகழ்ந்தனர். சூரிய கிரணங்களால் உடைந்து விழுந்த மற்றொரு ஆகாயத்தைப் போல் தென்பட்டனர். அப்பொழுது சூதரிடம் சௌனகர் கேட்கிறார், இந்திரன் என்ன தவறு செய்தார்? பாலகில்யர்களின் தவப்பிரபாவத்தால் கருடன் எப்படி தோன்றினார்? கஷ்யரோ பிராமணன், அவரது மகன் ஏன் பக்ஷியானார்? எப்படி எல்லோரோலும் அடைக்கவோ வதைக்கவோ முடியாதவராக ஆனார்? ஒரு பறவையிடம் விருப்பப்படி செல்லவோ ருசிக்கேற்ற வீரம் காட்டும் சக்தியோ எப்படி வந்தது? இதை புராணத்தில் இருந்தால் சொல்லுங்கள் கேட்கிறார் சௌனகர். சூதர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்பது புராண விஷயம்தான். சுருக்கமாக நான் சொல்வதை கேளுங்கள். கஷ்யப பிரஜாபதி மகனை வேண்டி யாகம் செய்தார். ரிஷி, தேவர், கந்தர்வர் அவருக்கு உதவி புரிந்தனர். அதில் இந்திரனுக்கு சமைத்து கொண்டு வர பணி தேவருக்கும் பாலகில்ய ரிஷிகளுக்கும் கூட இதே பணி இடப்பட்டது. இந்திரன் பலசாலியாதால் அதற்கேற்ப மலை போல் சுமந்து கஷ்டமின்றி கொண்டு வந்தார். அவர் வழியில் சிறிய உருவில் இருந்த சில ரிஷிகளை, கட்டை விரலில் பாதியளவு உருவம்தான் அவர்களுக்கு, அவர்களை கண்டார். அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு புரச கிளையை கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உணவு ஏற்பதில்லை, தவமே தனமாக கொண்டவர்கள். பசுக்குழம்பில் நிரம்பும் நீரை கூட தாம்ப சிரமப்பட்டார்கள். சரீர பலம் இல்லாதவர்கள். தன் பலத்தில் கர்வியான இந்திரன் வியப்போடு கேலி செய்தபடி அவமானப்படுத்துவது போல அவர்களை தாண்டி சென்றார். இதை கண்ட பாலகில்ய முனிவர்களுக்கு மிகவும் கோபம் உண்டாயிற்று. அதனால் இந்திரனுக்கு பயங்கரம் விளைவிக்கும் காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் விருப்பத்தோடு அக்னியில் மந்திரம் மூலம் ஆகூதி அளித்தனர். விரதனிஷ்டர்களாகிய அவர்கள், தேவருக்கு மற்றொரு இந்திரன் தோன்றட்டும். இப்போதுள்ள இந்திரனுக்கு அவன் பயம் தருபவனாக, விருப்பப்படி வீரத்தை காட்டுபவனாக, மனப்படி செல்லும் சக்தி உள்ளனாக இருக்கட்டும். சௌரியத்தில் இந்திரனை விட 100 மடங்கு சிறந்தவனாக, வேகம் மிகுந்தவனாக, இந்திரனுக்கு பயம் தருபவனாக இருக்க எங்கள் தவம் பலனளிக்கட்டும் என்று சங்கல்பம் செய்தார்கள். அதை கேட்ட இந்திரன் தாபம் கொண்டான். அவர் விரதவிலம்பக்க கஷ்யபரை சரணடைந்தார். அனைத்தையும் கேட்ட கஷ்யபர் பாலகில்ய ரிஷிகளிடம் சென்று அவர்களின் கர்மத்தின் சித்தி பற்றி கேட்டார். சத்தியவாதியான ரிஷிகள் உண்மையை சொல்லிவிட்டார்கள். அவர்களை சமாதானப்படுத்தி பிரம்மாவின் ஆணைப்படி இந்த புரந்தரன் மூவுலகிற்கும் இந்திரனாக ஆக்கப்பட்டுள்ளார். நீங்களோ இன்னொரு இந்திரனுக்கு முயற்சி செய்கிறீர்கள். ரிஷிகளே, பிரம்மாவின் சொல் பொய்யாகக்கூடாது. நீங்கள் செய்து கொண்ட சங்கல்பம் வீணாவதியும் நான் விரும்பவில்லை. எனவே பல சத்துவகுணம் நிரம்பிய எதிர்கால புதல்வன் பக்ஷிகளுக்கு இந்திரனாகட்டும். தேவராஜன் தங்களை யாசிக்கிறார், அவருக்கு அருள் புரியுங்கள். கஷ்யபரிபார் சொன்னதை கேட்ட முனிவர்கள் அவரை மதித்து, பிரஜாபதியே, உங்களது யாகம் புதல்வனை பெற விரும்புவது எங்களுடைய அனுஷ்டானம் இந்திரனுக்கானது. ஆகவே பலனோடு இந்த கர்மத்தை தாங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்மையானதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதே சமயம் தட்சனின் மகளான வினதாதேவி உத்தம புகழோடு புதல்வனை விரும்பி தவத்தோடு விரதத்தை அனுஷ்டிக்கலானாள். ருதுவுக்கு பின் புனிதமான அவள் தன் கணவரின் சேவைக்கு வந்தாள். கஷ்யபர் அவரிடம், தேவி, உனது இந்த விரதம் சத்தியம் நிச்சயம் வெற்றியடையும். மூவுலகையும் வெல்லும் சக்தியுடைய 2 புதல்வர்கள் உனக்கு பிறப்பார்கள். பாலகில்யர்களின் தவமும் என்னுடைய சங்கல்பமும் சௌபாகியவசமாக பூஜைக்குரிய 2 புத்திரர்களை தரும். ஆகவே இந்த கர்ப்பம் வளரத் தொடங்கும். எச்சரிக்கையோடு தரித்து வா. உன்னுடைய புத்திரர்கள் இருவரும் பறவைகளின் இந்திர பதவியை அடைவார்கள். உருவத்தில் பட்சியானாலும் விரும்பிய உருவம் தரிப்பதில் திறனுடையவர்களாக விளங்குவார்கள் என்று சொல்லி இந்திரனிடம், புரந்தரா, இவ்விரு சகோதரர்களும் உனக்கு உதவி புரிவார்கள். இவர்களால் உனக்கு நஷ்டம் உண்டாகாது. நீயே தேவர்களின் இந்திரனாக இருப்பாய். துயரத்தை விட்டுவிடு. இனி ஒருபோதும் கர்ப்பத்தில் மகாத்மாக்களை கிண்டல் செய்து அவமதிக்காதே. அவர்களிடம் வாக்கெனும் வஜ்ரம் உள்ளது என்பதை கவனத்தில் வைத்துக்கொள் என்று சொல்ல, வினதாவும் தன்னுடைய விருப்பம் நிறைவேறியதால் மகிழ்ந்து போனாள். இந்திரனும் கவலையின்றி சொர்க்கலோகம் சென்றார். வினதா அருணன், கருடன் என்னும் 2 புதல்வர்களை பெற்றாள். அங்கம் குறைவானவர் அருணன் என்று அழைக்கப்பட்டு சூரியனின் சாரதியாகி அவருக்கு முன்னால் செல்லுகிறார். மற்றொரு புதல்வன் கருடன் பறவைகளின் இந்திர பதவியில் அபிஷேகம் செய்விக்கப்படுகிறார். இனி கருடனுடைய பெரும் விரதத்தை சொல்லுகின்றேன், கேள்.
என்று சொல்லி சூதர் கதையை தொடர்ந்து சொல்லுகின்றார். தேவ சமுதாயம் பல வகை அஸ்திர சஸ்திரங்களோடு போருக்கு தயாரானது. பட்சிராஜன் கருடனுடன் தேவர்களிடம் சென்றார். பலவானான அவரை கண்டு தேவர்கள் நடுங்கினர். அவர்களது ஆயுதங்கள் தாமே மோதிக்கொள்ளலாயிற்று. அங்கு மின்னலும் அக்னியும் போன்ற வீரரான விஸ்வகர்மா அமுதத்தை காத்து வந்தார். அவர் பட்சிராஜனுடன் இருகணம் உவமையற்ற போர் புரிந்து அவரது சிறகாலும் அலகாலும் காயமடைந்து இறந்தது போலானார். பிறகு கருடன் தனது சிறகுகளின் வேகத்தால் மண்ணை கிளப்பி அனைத்து உலகங்களிலும் இருளை பரப்பி தேவர்களையும் மண்ணால் மூடிவிட்டார். அதனால் தேவர்கள் மோகமடைந்தனர். அமுதத்தை காத்து வந்த தேவர்களும் மண் மூடியதால் எதையும் காண இயலவில்லை. இவ்விதம் கருடன் சிறகாலும் அலகாலும் அடித்து தேவர்களை படுகாயப்படுத்தி சொர்க்கலோகத்தையே கவலையடையச் செய்தார். இந்திரன் உடனே வாயுவிற்கு மண்ணை விலக்கும்படி ஆணையிட்டார். வாயுதேவனும் தன் பலத்தால் மண்ணை விலக்கிவிட்டார். எனவே பரவியிருந்த இருள் விலகிவிட்டது. தேவர்கள் ஆயுதங்களால் கருடனை துன்புறுத்தினார்கள். கருடனும் அடிகளை சகித்து எல்லோரையும் பயப்படச் செய்தார். அவர் வானில் வெகு தூரம் பறந்து தேவர்களுக்கு மேலே நின்று கொண்டார். தேவர்கள் அவர் மீது ஆயுதங்களால் அடிக்கலாயினர். அக்னி, சூரியன், சக்கரம் போன்ற ஆயுதங்களால் அவர் அடிபட வேண்டியிருந்தது. என்றாலும் சிறிதும் சளைக்கவில்லை. கருடன் தேவர்களையே எரித்து விடுவது போல் கோபம் கொண்டு வானில் நின்றபடி சிறகுகளாலும் மார்பாலும் எல்லோரையும் அடிக்கலானார். அவர் நகத்தாலும் அலகாலும் படுகாயமுற்ற தேவர்கள் சிதறி ஓடலானார்கள். அவரிடம் தோற்ற கந்தர்வர்கள் கிழக்கு திசைக்கும், வசுக்களும் ருத்ரர்களும் தென் திசைக்கும், ஆதித்யர்கள் மேற்கு திசைக்கும், அஸ்வினி குமாரர்கள் வடக்கு திசைக்கும் ஓடி சரணடைந்தனர். பிறகு கருடராஜன் அஸ்வகந்தன், ரேணுகன் போன்ற 9 யட்சர்களோடு போரிட்டார். அவர் பிரளயகால ருத்ரனைப் போல கோபம் கொண்டு பகைவரை அலகாலும் நகங்களாலும் கிழித்து போட்டார். அந்த யட்சர்கள் படுகாயமடைந்து ஓடிவிட்டனர். கருடன் அமுதத்தை எடுக்க முன்னேறிய போது நாற்புறமும் தீ எறிவதைக் கண்டார். அதன் தீ நாக்குகள் ஆகாயத்தையே மூடலாயின. வேகமான காற்றால் வெப்பத்தை வெளியிட்டு கொண்டிருந்தது. வேகசாலியான கருடன் தன் உடலில் 8100 வாயை வெளிப்படுத்தி நதிகளின் நீரை குடித்து அதை எரியும் நெருப்பின் மீது கொட்டினார். இவ்வாறு தீயை அணைத்து அமுதத்தின் அருகில் செல்லும் விருப்பத்தோடு சிறிய உருவத்தை தரித்து கொண்டார் கருடன். பிறகு ஜலத்தின் வேகம் கடலில் புகுவது போல கருடன் சூரியனைப் போன்ற தங்கமயமான உருவத்தை தரித்து அமுதம் இருக்கும் இடத்தில் நுழைந்தார். அதன் அருகே 4 புறமும் கத்திகள் இணைந்து சக்கரம் சுழன்று கொண்டிருப்பதைக் கண்டார். அது அக்னியைப் போல் ஒளிர்ந்தது. தேவர்கள் அந்த பயங்கர எந்திரத்தை அமுதத்தை திருட வருபவனை துண்டு துண்டாக்குவதற்காக நிர்மாணித்திருந்தார்கள். அதனுள் நுழைவதற்காக கருடன் ஒரு கணத்தில் தன் உடலை சுருக்கி கொண்டு சக்கரத்தின் ஆரத்தின் இடையே உள்ளே புகுந்து விட்டார். அங்கு சக்கரத்தின் கீழ் 2 பாம்புகள் அமுதத்தை காத்து வந்தன. மின்னலைப் போல் சுழலும் நாக்குகளும் ஒளிமயமான வாயும் பளபளக்கும் கண்களும் கொண்ட அவை கண்களிலேயே விஷத்தை வைத்திருந்தன. கோபமும் வேகமும் கொண்ட அந்த பாம்புகளை கருடன் பார்த்தார். அவை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தன. அது நேராக பார்ப்பவர்களை எதிர்த்துவிடும் தன்மை கொண்டதாக இருந்தது. கருடன் மண்ணை தூவி அவற்றின் கண்களை மூடச் செய்து மறைந்திருந்து அவற்றை அடிக்கவும் நசுக்கவும் செய்யலானார். மகாவீரரான பட்சிராஜன் அவ்விரு சர்ப சரீரங்களையும் துண்டாக்கினார். சக்கரத்தை ஒடித்துவிட்டு அமுத பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக பறந்து சென்றார். அவர் அதை தான் பருகவில்லை. விரைந்து சூரிய கிரணங்களை திரஸ்காரம் செய்தபடி சளைக்காமல் சென்றார். அச்சமயம் விஷ்ணு பகவானோடு அவருக்கு சந்திப்பு நிகழ்ந்தது. பகவான் கருடனுடைய ஆசையில்லாத வீரத்தால் சந்தோஷமடைந்தார். வானில் செல்லும் அவரிடம், நான் உனக்கு வரம் தர விரும்புகிறேன் என்று சொன்னார். கருடன் அதற்கு, நான் தங்களுக்கு மேலே, அதாவது கொடியில் இருக்க வேண்டும், அமுதம் குடிக்காமலேயே மூப்பும் மரணமும் இல்லாதவனாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். பகவான் அவ்வாறே ஆகுக என்றவுடன் கருடன் விஷ்ணுவிடம், நானும் தங்களுக்கு வரமளிக்க விரும்புகிறேன், நீங்களும் கேளுங்கள் என்று கூறியவுடன் பகவான் கருடனை தன் வாகனமாகும்படி கூறினார். பகவான் கருடனுக்கு தன் கொடியில் இடமளித்தார். இவ்விதம் நீ எனக்கு மேலே இருப்பாய் என்று சொன்னார். சம்மதம் சொன்ன கருடன் வாயுவை விட வேகமாக செல்லலானார். அமுதத்தை அபகரித்து கொண்டு கருடன் சென்றதைக் கண்டு இந்திரன் அவரை வஜ்ரத்தால் அடித்தார். அடிபட்ட பின்பும் இனிய குரலில் கருடன் இந்திரனிடம், தேவராஜா, இந்த வஜ்ரம் அமைந்த முனிவரை நான் மதிக்கிறேன். முனிவரோடு உனக்கும் உன் வஜ்ரத்திற்கும் மதிப்புக்கு தருவேன். ஆனால் உன்னால் முடிவு காண முடியாத எனது ஒரு சிறகை தியாகம் செய்கிறேன். உன் வஜ்ர அடியால் என்னுடைய உடலில் துன்பம் சிறிதும் உண்டாகவில்லை என்று கூறி ஒரு சிறகை வீழ்த்தினார். அதை கண்ட பிராணிகளுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. அதன்
ஆதாரத்தில் சுபர்ணா அழகிய இறகை உடையவன் என்று பெயரிட்டார்கள். இந்த ஆச்சரியத்தை கண்ட இந்திரன் பட்சி உருவில் உள்ள அது மகாத்மா என்பது அறிந்து கருடனிடம், நான் உனது உத்தம குலத்தை அறிய விரும்புகிறேன், உன்னோடு நீங்காத நட்பை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார். அதற்கு விடையாக கருடன், தேவேந்திரா, உன் விருப்பப்படி நாம் நண்பராவோம். சகிக்க முடியாத எனது பெரும் பலத்தையும் அறிந்துகொள். சாதுக்கள் தன் பலத்தையும் குணத்தையும் தானாக புகழ விரும்புவதில்லை. நீ நண்பனாகி கேட்கிறாய், ஆகவே கூறுகிறேன். நண்பனிடம் உண்மையை கூற வேண்டும். இந்திரா, காடு மலை கடல்களுடன் உலகம் முழுவதையும் அதற்கு மேலுள்ள உங்களையும் கூட எனது ஒரு சிறகின் மீது எடுத்துக்கொண்டு சிரமமின்றி பறக்க முடியும். அல்லது உலகனைத்தையும் ஒன்றாக்கி என் மீது வைத்தால் சிரமமின்றி சுமக்க முடியும். இதிலிருந்து என் பெரும் பலத்தை நீ அறியலாம். இவ்வாறு கருடன் சொன்னதும் தேவேந்திரன், நீ சொல்வது சரி, உன்னால் எல்லாம் முடியும். என் நட்பை ஏற்றுக்கொள். உன் சொந்த உபயோகத்திற்கு அமுதம் தேவையில்லை என்றால் என்னிடம் திருப்பி கொடுத்துவிடு. நீ அளிக்க விரும்புபவர்கள் இதை குடித்து நமக்கு துன்பம் விளைவிக்கலாம் என்று சொல்ல, சொர்க்க சாம்ராட்டே, நான் ஒரு காரணமாக அமுதம் கொண்டு செல்லுகின்றேன். யாருக்கும் குடிக்க தரமாட்டேன். நான் இதை வைக்கும் இடத்திலிருந்து நீ உடனே எடுத்துக்கொள்ளலாம் என்றதும் இந்திரன், நீ கூறிய விஷயத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ என்னிடம் விரும்பிய வரத்தை பெறலாம் என்று சொல்லுகிறார். இவ்வாறு இந்திரன் சொன்னவுடன் கருடனுக்கு கத்ரு புதல்வர்களின் துஷ்டத்தன்மை நினைவுக்கு வந்தது. தாயை அடிமையாக்கிய கபடமும் நினைவுக்கு வந்தது. எனவே இந்திரனிடம், நான் சர்வ வல்லமை உடையவன் என்றாலும் உன்னுடைய யோசனையை நிறைவேற்றி அமுதத்தை மற்றவருக்கு அளிக்க மாட்டேன். உன் சொற்படி பலம் பொருந்திய பாம்புகள் எனக்கு உணவாகும்படியான வரத்தை கேட்கிறேன். இந்திரனும் அவ்வாறே வரமளித்தார். ஸ்ரீஹரி கருடன் கூறிய விஷயத்தை ஆமோதித்தார். இந்திரன் மறுபடி கருடனை அழைத்து, நீ இந்த அமுதத்தை எங்கு எப்போது வைப்பாயோ அதே சமயம் நான் இதை அபகரிப்பேன் என்று சொன்னார். கருடன் தன் தாயிடம் வந்து சேர்ந்தார். பிறகு மிகவும் மகிழ்ச்சியோடு சர்ப்பங்களிடம் வந்து, பாம்புகளே, நான் உங்களுக்காக இந்த அமுதத்தை குஷங்களின் மீது வைக்கிறேன். நீங்கள் நீராடி மங்கள கர்மங்கள் செய்து இந்த அமுதத்தை பருகுங்கள். நீங்கள் கூறியபடி என் தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுவியுங்கள். நீங்கள் கூறிய காரியத்தை நான் முடித்துவிட்டேன் என்று சொன்னார். அதை கேட்ட சர்ப்பங்கள் ஒப்புக்கொண்டு நீராடச் சென்றன. அதற்குள் இந்திரன் அமுதத்தை கவர்ந்து சொர்க்கலோகம் சென்றார். அதை கேட்ட சர்ப்பங்கள் ஒப்புக்கொண்டு நீராடச் சென்றன. அதற்குள் இந்திரன் அமுதத்தை கவர்ந்து சொர்க்கலோகம் சென்றார். அமுதம் குடிக்க விரும்பிய நாகங்கள் நீராடி மங்கள காரியங்கள் முடித்து அமுதம் இருந்த இடத்திற்கு வந்தனர். அங்கு வந்ததும் அது கவரப்பட்டதை அறிந்தார்கள். இது நம்முடைய கபடமான நடத்துக்கு பழியாயிற்று என்று திருப்தி அடைந்தார்கள். புனித அமுதத்தின் ஸ்பரிசம் உண்டானதால் குஷங்களுக்கு பவித்ரி என்ற பெயர் உண்டாயிற்று. இவ்வாறு கருடன் தேவலோகத்திலிருந்து அமுதத்தை கவர்ந்து வந்து நாகங்களுக்கு அளித்ததோடு பாம்புகளை இரு நாக்குகள் கொண்டவையாக ஆக்கிவிட்டார். அன்றைய தினத்திலிருந்து கருடன் மகிழ்ச்சியோடு தன் தாயோடு வனங்களில் விருப்பப்படி சஞ்சரிக்க ஆரம்பித்தார். பட்சிகளால் கௌரவிக்கப்பட்டு சர்ப்பங்களை உணவாக கொண்டு தன் புகழை நாற்புறமும் பரப்பி தாயை மகிழச் செய்தார். இந்த சிறந்த கதையை விஜயர்களின் உத்தம கோஷ்டியில் எப்போதும் படிப்பவனும் கேட்பவனும் பட்சிராஜன் கருடனுடைய புகழை பாடுவதால் புண்ணியத்தை அடைந்து சொர்க்கலோகத்துக்கு செல்லுகின்றான். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ வாசுதேவ சர்வமிதி.